शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. அந்த கர்த்தாவின் ஒரு ஆசை இருக்கணும், இஷ்டசாதனதா ஞானம் இருக்கணும், ஆசை இருக்கணும், பிரயத்னம் இருக்கணும். அப்பதான் அந்த கிரியை சம்பவிக்கும், இல்லைன்னா சம்பவிக்காது. அதனால கிரியைகளை எல்லா வகைகளான கிரியைகளையும் கர்த்ததந்திரம் சொல்லுது. ஞானம் என்றது அப்படி இல்லை. ஞானம் பிரமாணத்தினால வருது, ஒரு கர்த்தாவினுடைய இச்சையின் மூலமா வருதில்லை. அந்த பிரமாணம் பிரவர்த்திக்கிறதா இருந்தால் ஞானம் வருது, அவ்வளவுதான். இந்த பிரமாணங்களுடைய வியாபாரம் பண்றதுக்கு கர்த்தாவினுடைய இச்சை ஒருவேளை தேவைப்படுறது மட்டும்தான். கர்த்தா பிரமாண பிரவர்த்திக்கு அப்புறம் இந்த கர்த்தாவினுடைய இச்சையோ பிரயத்னத்தையோ அபேட்சிக்கல ஞானம். இப்படி ஒரு வித்தியாசம் ஞானத்துக்கும் கிரியைக்கும் உண்டு காமிக்கிறது. ஜானாத்யர்த்தே ஸ்ரேயசோ ஹேதுபாவ பாகோ அபுத்தோ புத்தியதே லிங்கபதேன. அப்போ கேட்கறது இல்ல, இந்த வித்தியாசம் எதுக்காக சொல்றதுன்னு சொல்றது. இந்த வித்தியாசம் கர்த்ததந்திரம் என்றதும் வஸ்துதந்திரம் என்ற ஒரு வித்தியாசம் எதுக்காக சொல்லி இருக்கு இங்கன்னா, இது சொல்றதுக்காக இந்த எது கர்த்ததந்திரமா இருக்கோ அதுதான் விதிக்க முடியும். ஒரு விதினால ஒரு இன்ஜங்ஷன் வரணும்னால் கர்த்ததந்திரமா இருக்கணும், அதைதான் விதிக்க முடியும். ஞானத்தை விதிக்க முடியாது. ஞானம் விதேயம் நாஸ்தி. இப்படி ஒரு சித்தாந்தம், முக்கியமான ஒரு சித்தாந்தம் இப்படி கொண்டு வந்திருக்க. ஞானே விதிர் நாஸ்தி, ஞானத்துல விதி கிடையாது. ஏன் விதி கிடையாது கேட்டா, ஞானம் வஸ்து தந்திரமா தான் இருக்கு, கர்த்தர் தந்திரம் இல்லை. சரி, இப்போ ஞானத்துல விதி கிடையாதுனால் அங்க லிங்க பிரயோகம் இருக்கு, ஜானாது அப்படி எல்லாம் இருக்கு. அந்த லிங்கம் எதை சொல்றது, விதிதானே சொல்றது கேட்டா அப்படி இல்லை. ஜானாத்யர்த்தே ஸ்ரேயசோ ஹேதுபாவ பாக அபுத்தः போத்தியதே லிங்பதேன. அந்த லிங்பதத்தினால போதிக்கக்கூடியது எதுன்னு கேட்டா, ஞானம் இஷ்டசாதனம் தெரிவிக்கிறது, அவ்வளவுதான். பண்ண வேண்டிய ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. ஞானம் வர வேண்டிய ஒண்ணு, பண்ண வேண்டியது இல்லை. அப்ப லிங்கம் எதுக்க சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஞானம் என்றது இஷ்ட சாசனம், இஷ்டத்துக்கு சாசனமா இருக்குன்னு சொல்றது. அதனால இந்த லிங் பதம் ஜானியா இந்த மாதிரி இடத்துல லிங் பதம் முக்கியம் இல்லை, கவுனம். ஆனால் முக்கியம் எங்க, லிங்கு எங்க முக்கியமா வரும்? முக்கியமா லிங்கு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? பண்றதுக்காக விதிக்கிறது, பண்றதுக்காக விதிக்கிறதுனா முக்கியம். ஞானம் பண்றதுக்காக விதிக்கிறது இல்லை. ஞானம் ஏதோ ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது என்ற ஒரு இஷ்டசாதனத்துவம் தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே லிங்கம் வந்திருக்கு. ஆனால் யாகங்களை விதிக்கும் பொழுது அங்கே லிங்க முக்கியம். யாகாத்யர்த்தே ஸ்ரேயசோ ஹேதுபாவோ முக்கியோ போத்திய கர்த்ததந்திரே ந கவுண. யாகம் என்றது கர்த்ததந்திரமா இருக்கிறது, அதே விதிக்கக்கூடிய லிங்குக்கு அந்த இஷ்டசாதனத்துவம் முக்கிய அர்த்தம்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம். யாகாத்யர்த்தே முக்கியதா யத்வதஸ்ய பிரம்மஜ்ஞானஸ்ய அந்தரங்கேஷு தத்வத் தர்க்காதீனாம் கர்த்ததந்திரத்வ ஹேதோஹ ஞானாத் அர்வாத் கவுனதா முக்கியபாவா. என்ன சொல்றது? யாகாத்யர்த்தே முக்கியதா யத்வதஸ்ய. இப்ப சொன்னபடி இந்த லிங்குக்கு எப்படி அந்த யாகாத்யர்த்தத்துல
முக்கியமா அந்த லிங்குக்கு வியாபாரம் இருக்கோ தத்வது அந்த மாதிரி பிரம்மஜானஸ்ய அந்தரங்கேஷு தத்வது பிரம்மஜானத்தினுடைய அந்தரங்கமான சாதனங்கள் உண்டு இல்லையா? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் வியாபார ரூபமா இருக்கு. பண்ண வேண்டியது சிரவணம் என்றது பண்ண வேண்டியது, பண்ணுன்னு விதிக்க முடியும். மனனம் என்றது பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அது பண்ணுன்னு சொல்லலாம், விதிக்க முடியும். நிதித்தியாசனம் அப்படிதான். இது அந்தரங்க சாதனங்கள் பிரம்ம ஞானத்துக்கு. இவைகளை விதிக்க முடியும், முக்கியமாகவே விதிக்க முடியும். ஏன்னா அது கிரியை. நம்மளுடைய இஷ்டப்படி பண்றதுக்கும் பண்ணாம இருக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்கு. உத்தேசம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு சுவாதந்திரம் இருக்கு, கர்த்தൃதந்திரம். அதனால அதே விதிக்க முடியும். அது சொல்றார், யாகாத்யர்த்தே முக்கியதா எத்வதஸ்ய எத்வத, எப்படி இந்த லிங்குக்கு யாகாத்யர்த்தத்தில் முக்கிய பிரவൃத்தி உண்டோ அப்படி பிரம்மஜானஸ்ய அந்தரங்கேஷு தத்வது பிரம்மஜானத்தினுடைய அந்தரங்க சாதனமான சிரவண மனன நிதித்தியாசனங்களை முக்கியமாகவே விதிக்கிறதுக்கு லிங்குக்கு உத்தேசம் இருக்கு, லிங்கனுடைய வியாபாரம் இருக்கு. என்ன காரணம்? தர்க்காதீனாம் கர்த்தൃதந்திரத்வ ஹேதோ ஞானாத் அர்வாத் கௌணதா அமுக்கிய பவா. தர்க்காதீனாம் கர்த்தൃதந்திரத்வ ஹேதோ, தர்க்கங்கள் எல்லாமே கர்த்தൃதந்திரம். தர்க்கம் கர்த்தൃதந்திரம். இப்ப யாரு கேட்டதுன்னு கேட்டால், இங்க சிரவணம் மனனம் சொல்றது இல்லையா, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தர்க்கம்தான், தெரியும் இல்லையா? சிரவணம் மனனம் சொல்றது எல்லாமே தர்க்கம், அப்படித்தானே? சிரவணம் சொன்ன என்ன? வேதாந்த வாக்கியானம் தாத்பரிய விதானம். எந்த வேதாந்த வாக்கியத்துக்கு, எந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு எப்படி தாத்பரியம் என்ற விஷயத்துல பூர்வபக்ஷம், சம்சயம், பூர்வபக்ஷம், அதுக்கு ஒரு யுக்தி, அதுக்கு கண்டனம், அதுக்கு மேல சிந்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா? இது தர்க்கம். ஒரு யுக்தி மூலமாக அந்தந்த வாக்கியங்களுக்கு என்ன தாற்பயமோ அந்த தாற்பயத்தை டிட்டர்மின் பண்றதுக்கு ஒரு தர்க்கங்களே பிரயோகம் பண்றது. தர்க்கங்கள் மூலமா அந்த வாக்கிய நியாயங்கள், தர்க்கங்கள்னா வாக்கிய நியாயங்கள், வாக்கிய தாற்பரிய நியாயங்களை உபயோகப்படுத்தி அந்த நிர்ணயத்துக்கு கொண்டு வர்றது, இதுதான் சிரவணம். அப்புறம் மனனம் சொன்ன என்ன? அதுவும் தர்க்கம் தான், கொஞ்சம் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். சுதந்திர தர்க்கங்கள், வாக்கிய தாற்பரிய நியாய தர்க்கங்கள் இல்ல, இன்னும் வேற விதமான சில தர்க்கங்கள். இப்படி சிரவணமும் மனனவும் தர்க்க ரூபமா இருக்கு. தர்க்கம் என்றது நம்மளுடைய இஷ்டத்துக்கு இஷ்டானுசாரேன கர்த்தும் சக்கியதை. அந்த தர்க்கம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம், கொண்டு வர்றதுக்கு உத்தேசம் இல்லைன்னா இல்லாம இருக்கலாம். அதனால கர்த்ததந்திரமா இருக்கிறதுனால, அப்படின்னா கர்த்ததந்திரம்னா இஷ்டப்படி பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை. வேதாந்த வாக்கியங்களுக்கு தாற்பரிய நிர்ணயம் வரணும்னால் தர்க்கம் பண்ணணும். ஆனா எப்பேற்பட்ட தர்க்கம்? சம்பிரதாயானுசாரியான தர்க்கம். ஆச்சாரிய பரம்பரையில தெரியும் எந்த தர்க்கம் எங்க உபயோகப்படுத்துறது என்றது தெரிஞ்சவா இருக்கா இல்லையா? பெரியவா அவள்கிட்ட கேட்டுண்டு அந்த தர்க்கத்தை கிரகிச்சுண்டு அத உபயோகப்படுத்தணும். அதனால இஷ்டப்படி பண்ணலாம் என்றது அர்த்தம் இல்லை. ஆனால் இப்படி பண்ணக்கூடிய தர்க்கம் என்றது ஏதோ தர்க்கம் இல்லை, சரியான தர்க்கமா இருந்தா கூட அது பண்ணணுமோ பண்ண வேண்டியது இல்லையோ என்றது நம்மளுடைய இஷ்டம் தானே. அதனால அது கர்த்ததந்திரமா இருக்கு. அதனால சிரவணத்தையும் மனனத்தையும் கர்த்ததந்திரமா இருக்கிறதுனால, தர்க்க ரூபமா இருக்கிறதுனால அதே விதிக்க முடியும். அது சொல்றார், தர்க்காதீனாம் கர்த்ததந்திரத்துவ ஹேது, கர்த்ததந்திரமா இருக்கிறதுனால அதே விதிக்க முடியும்.
சரி, நிதித்தியாசனத்தை விதிக்க முடியுமோ? ஒரு சந்தேகம். நிதித்தியாசனம் என்ன? பிரம்மா ஆத்மைக்கிய சிந்தனை, பிரம்மாத்மைக்கியம் வேதாந்த வாக்கியങ്ങളെ അവലംബിച്ച് வேதாந்த வாக்கியங்களுக்கு பிரம்மாத்மைக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிறது தான் தாற்பயம் என்ற ஒரு சித்தாந்தத்தில் வந்த பிறகு அப்படி நிர்ணயம் பண்ணினா அந்த பிரம்மாத்மைக்கியத்தை திருப்பி திருப்பி சிந்தனை பண்றது தானே நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தை விதிக்க முடியுமா கேட்டா இதுவும் விதிக்க முடியும். ஏன்னா பிரம்மாத்மைக்கியம் என்றது ஒரு வஸ்துஸ்திதியா இருந்தாலும், வஸ்துஸ்திதி ரியல் ஃபேக்டர் அப்படி இருந்தாலும் அது சாட்சா்காரம் வரும் வரைக்கும் அதை பற்றி சிந்தனை பண்றதுனால் அது ஒரு தியானம் மாதிரி தான். அதுதான் சாட்சா்காரத்துக்கும் இருக்கும் வித்தியாசம். சாட்சா்காரம் வந்தவனுக்கு சிரமம் இல்லை. அப்புறம் சிரமப்பட்ட பிரம்மாத்மைக்கும் மனசுல வாங்கிக்க வேண்டியதில்லை. ஆனால் நிதித்தியாசன அவஸ்தையில ஞானாதர்வாக் கவுனதா, ஞானாதர்வாக் ஞானத்துக்கு பிறகு ஞானம் வர்ற வரைக்கும் அந்த வஸ்துஸ்திதியா இருந்தா கூட அதே யோசனை பண்றது தியானம் பண்றதுனால் அது கர்த்திருதந்திரம் தான். நமக்கு அந்த விபரீத வாசனைக்கு நிவர்த்தி ஆகணும்னு உத்தேசம் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். விபரீத வாசனை அப்படியே இருக்கட்டும். நம்மகிட்ட இருக்கிற ராகத்வேஷங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், சம்சார வாசனையும் அப்படியே இருக்கட்டும். இருக்கிறத இப்போ இருக்கிற பாண்டித்யம் போரும், இதுவே போரும் என்றது அந்த மாதிரி இருந்தால் நிதித்தியாசனம் பண்ண வேண்டாம். ராகத்வேஷாதிகள் எப்படி இருக்கட்டும். இல்ல அப்படி இல்ல, இதுவும் கொஞ்சமா சரிப்பட்டு வரணும், சித்தம் சுத்தமா கொண்டு வரணும் என்ற ஒரு பரமார்த்த திருஷ்டி இருக்குனால், மோட்ச திருஷ்டி இருக்குனால் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம் பண்ணலாம். அது பண்ணலைன்னா எந்த விதமான பிரத்யவாயவும் கிடையாது. பாருங்க, இப்ப நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணலைன்னால் பிரத்யவாயம் இருக்கு சொல்ற மாதிரி, பிரம்மாத்மைகத்தை நிதித்தியாசனம் பண்ணலைன்னால் ஏதாவது பாபம் இருக்கு அப்படி கிடையாது. அது பண்ணாமல் நம்மளுடைய சித்தத்தில் இருக்கிற அத்தியாசங்கள் போகாது, அவ்வளவுதான். போக வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். அதனால அது பண்றது என்றது இச்சாதீனமா இருக்கு, நம்மளுடைய இச்சைக்கு அதீனமா இருக்கிறதுனால கர்த்திருதந்திரம் சொல்லலாம். ஞானாத் அர்வாக், தத்துவஞானம் சாட்சா்காரம் வர்றதுக்கு முன்னாடி. அதனால அர்வாக் கவுனதா அமுக்கிய பாவா, தத்துவஞானம் இல்லது, முக்கியமா இல்லது. தத்துவஞானம் வர வரைக்கும் அந்த சிந்தனம் என்றது சரியான ஞானம் சொல்ல முடியாது. ஒரு ஞானம் மாறி அபரோக்ஷ சாட்சா்காரம் இல்லையே. அதனால அதை விதிக்க முடியும். பூதஸ்ய பவ்யாய யதோபதேச கிரியாபரே வஸ்துபரே து காண்டே நஹீஷ்டமேவம் விபரீதமஸ்மின் பவ்யஸ்ய பூதாய சதோபதேச. இது ஒன்றும் இல்லை, ஒரு நியாயம் காமிக்கிறார். பூதம் பவ்யாய உபதிஷ்யதே, பூதம் பவ்யாய உபதிஷ்யதே என்ன அர்த்தம்? மீமாம்சா நியாயம் இல்ல. பூதம்னா சித்திச்சிருக்கக்கூடிய ஒரு வஸ்து, சித்த வஸ்துன்னு அர்த்தம். இருக்கிற பொருள். பூதம்னா என்ன? இருக்கிற பொருள். அது பவ்யாய உபதிஷ்யதே, ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்காக உபாயமா விதிக்கிறது அர்த்தம். ஒண்ணும் இல்ல, இல்லாதது ஏதோ ஒண்ணு கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்றது? இருக்கிறத உபயோகப்படுத்துறது, அப்படிதானே? கையில் எது இருக்கோ, பணம் இருக்கு, சரி, இருக்கிற பணத்தை வச்சுட்டு இல்லாத ஏதோ ஒண்ணு வாங்கி வைக்கிறது. பூதம் பவ்யாய, இருக்கிறத வச்சுட்டு கிடைச்சது வச்சுட்டு கிடைக்காத விஷயங்களை சாதிக்கிறது.
இதுதானே வாழ்க்கை. இப்படி இது ஒரு நியாயம். பூதம் பவ்யாய உபதிஷ்யதே. பூதம் வஸ்து, சித்தம் வஸ்து, பவ்யாய பவிக்க வேண்டியது பவ்யம் அப்படின்னா இந்த வரைக்கும் பவிக்கல, இன்னும் வரணும் அந்த மாதிரி. அதுக்காக பூதம் பவ்யாய உபதிஷ்யத்தை, உபாயத்துவன போத்தியதேன்னு அர்த்தம். எப்படி எங்க கிரியாபரே வஸ்துபரே துகாண்டே, கிரியாபரே காண்டே, கிரியாபரமான காண்ட கிரியா காண்டத்துல, வஸ்துபரேத்து காண்டே நஹி இஷ்டமேவம். ஆனால் உபனிஷத்துல அப்படி கிடையாது. உபனிஷத்துல ஏவம் ந இஷ்டம், இது நமக்கு இஷ்டம் இல்லை, இந்த நியாயம் சரியப்பட்டு வராது. நஹி இஷ்டமேவம் விபரீதம் அஸ்மின் பவ்யஸ்ய பூதாய சதோபதேச. இல்ல அப்படி சொல்லல. இந்த நியாயம் எப்படின்னா பூதம் பவ்யாய உபதேசத்தே தான் நியாயம். இது உபனிஷத்துல விபரீதமா போயிடுறதுன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்றான். நஹி இஷ்டம் அஸ்ய விபரீதம் ந இஷ்டம். பூதம் பவ்யாய உபதேசத்தை, பவ்யம் பூதாய உபதேசத்தேன்னு நமக்கு சொல்றதுக்கு உத்தேசம் இல்லை. நஹி இஷ்டமேவம் விபரீதம் அஸ்மின் பவ்யஸ்ய பூதாய சதோபதேசம். வஸ்துபரே காண்டே, பிரம்மகாண்டே, உபனிஷத் காண்டத்துல இப்போ சொன்ன நியாயத்தினுடைய விபரீதம் கொண்டு வர்றதுக்காக நமக்கு உத்தேசம் இல்லை. என்ன இதுக்கு எதுக்காக சொல்றதுன்னா பாருங்க, இதுக்கு அவதாரிக்க கொடுத்திருக்கார். எத்யேவம் பிரம்மஜானேபி லேசதோ விதி அஜ்ஞாத ஸ்ரேயசாதனத்து போதாத் பவேத் ஸ்ரவணாதௌ சர்வாத்மனா முக்கியஸ்தரிஹி ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யா இத்யாதி விதிஸ்ரவணானுரோதேன விதினிஷ்டத்வமேவ வேதாந்தானாம் அபிதேயம் ந வஸ்துனிஷ்டத்வம் பூதம் பவ்யாய உபதிஷ்யதே இது நியாயः. இது சேத் தத்ராஹ. இதுதான் அவதாரிக. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா இப்பேற்பட்ட வாக்கியங்கள் விதிபரங்களாகவே இருக்கட்டுமே. பூதம் வஸ்து அப்படின்னா ஆத்மா, ஆத்மா என்றது ஒரு சித்தமான பொருள், இனிமே கிடைக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட ஆத்மாவை உபதேசம் பண்றதுன்னா எதுக்கு உபதேசம் பண்றது? ஏதோ ஒண்ணு புதுசா சாதிக்கிறதுக்கு, ஏதோ ஒரு கிரியை, இந்த ஆத்மாவே வச்சிருந்து ஏதோ ஒரு கிரியை பண்றதுக்கு ஆத்மாவனுடைய உபதேசத்தை பண்றது அப்படி சொல்லலாம் இல்லையா? பூதம் வஸ்து பவ்யாய உபதேசத்தை தானே நியாயம். அப்ப கேட்டா அந்த நியாயம் கர்மகாண்டத்துல அப்படியே இருக்கு. சரி, ஞான காண்டத்துல அது விபரீதமா இருக்கட்டுமே அப்படி சொல்றதுக்கு நம்ம வரல. குதஹ ஏவம் விபாக வியவஸ்தா காண்டையோர் உபயோரப்பி சப்த பிரமாணத்வாவிசேஷ வேதத்வாவிசேஷ சேத் சேத் ததர் அர்த்தவாதவசாதித்யர்த்தः. ஏன்னா கர்மகாண்டத்தில் அப்படி ஞான காண்டத்தில் இப்படி என்ற ஒரு வித்தியாசம் எப்படி வந்தது, ஏன் வந்தது கரெக்டா சொல்ற. அடுத்த ஸ்லோகம் பவ்ய பிரதீதௌ உபயோகபாஜோ பவந்தி காஸ்மியேன ச சித்தவாதாः கிரியாப்பிரதானே ச ததாத்ர கிந்து பூத்த பிரதீதௌ खलु भव्यवादाः. भव्य प्रतीतौ उपयोगभाजो भवन्ति कार्ष्णेन च सिद्धवादाः क्रियाप्रधाने. கிரியாகாண்டத்துல அப்படி இருக்கு. பவ்யத்துக்காக தான் பூதங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கு. பவ்ய பிரதீதௌ உபயோகபாஜோ பவந்தி. எது அங்க பவ்யமா தெரியறதோ, சாதிக்க வேண்டியதா தெரியறதோ, அதுக்கு சித்த வஸ்துக்கள் உபயோகப்பட்டு தெரியுது. எப்படின்னா சாதிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. என்ன? ஒரு யாகம் சாதிக்கணும், பண்ணி ஆகணும். சோம யாகம்னு வச்சுக்கோங்க. இப்ப சோமேன எஜேதான் சொல்லும் பொழுது இந்த சோமம் என்ற திரவியம் எதுக்காக உபதேசிக்கப்பட்டிருக்கு? யாகம் பண்றதுக்காக சொல்லும். பவ்யாய யாகாய பூதம் திரவியம் உபதிஷ்யதே சொல்லலாமே. பூதம் திரவியம் சோம திரவியம். இந்த சோம திரவியம் எதுக்கு உபதேசம் பண்ணிருக்க? யாகத்துக்காக. தர்ஹி
சோம திரவியம் சித்தம் வஸ்து, இது கிடைச்ச ஒரு விஷயம், ஒரு திரவியம். ஆனால் இதனால பண்ண வேண்டியது யாகம். அப்பேற்பட்ட யாகத்துக்காக சித்தம் வஸ்து உபதிஷதேன்னு சொல்லலாம். பவ்ய பிரதீதௌ உபயோகபாஜோ பவந்தி, அதுக்கு உபயோகப்படுறது ஆத்மீயச்ச சித்தவாதா. சித்தத்தை பத்தி, சித்த திரவியத்தை பத்தி எதெல்லாம் சொல்லியிருக்கோ கர்மகாண்டத்துல, அதெல்லாம் ஏதோ ஒரு கிரியைக்காக சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னும் உதாரணம் சொல்றேன், யூபம்னு இருக்கு. இந்த யூபத்தை பத்தி பிரதிபாதனம் பண்றது. ஆனால் யூபமானது என்ன? அது ஒரு சித்த வஸ்து, ஒரு காஷ்ட விசேஷம். அதை பத்தி எதுக்கு பிரதிபாதனம் பண்ணிருக்க? அது ஒரு கிரியையோடு சம்பந்தப்படுத்தும், அந்த கிரியை சாதிக்கிறதுக்காக. யூபே பசும் பத்னாதி, இதெல்லாம் கிரியைகள் இருக்கு. அந்த கிரியைக்காக, கிரியை சித்திக்கிறதுக்காக சித்தம் வஸ்து உபதிஷதை. இப்படி வர்றதுக்கு யோகியதை உண்டு. ஆனால் எங்க? கர்மகாண்டத்துல. ஏன் அங்க மட்டும் அப்படி, இங்க வரப்படாதா கேட்டா வரப்படாது. காரணம், அங்க உபதேசிக்கப்பட்டுள்ள அந்த சித்த திரவியங்கள் சாத்தியத்துக்கு உபயோகப்படுறது தெரியுது. இங்க பிரம்மகாண்டத்துல ஆத்மஸ்வரூபம் தானே உபதேசிக்கப்பட்டிருக்க. அதுவும் எப்படி, எப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா, நிர்தர்மகம், அத்திரியம், அபோக்திர, அசம்சாரி ஆத்ம தத்துவம். அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவம் ஏதாவது கிரியைக்கு உபயோகப்படுறதா? அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவம் தெரிஞ்ச அப்புறம் இந்த கிரியை நிற்குமா? நிற்காது. அதனால இந்த பிரம்மகாண்டத்துல உபதேசிக்கப்பட்டுள்ள ஆத்மஸ்வரூபம் கிரியைக்கு உபயோகப்படாது. ஏதாவது ஒரு கிரியைக்கு உபயோகப்படுறதா இருந்தால் சரி, அந்த கிரியைக்காக தான் இது உபதேசப்பட்டிருக்கு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்ல முடியாதுன்னு காண்கிறேன். காவிய பிரதீதௌ உபயோக பாஜோ பவந்தி ஆத்மீயச்ச சித்தவாதாக கிரியா பிரதானே ந ததா அத்தா. அத்தனை உபனிஷத்துல ததா ந, அப்படி கிடையாது. கிந்து பூத பிரதீதௌ கலு சாத்திய பவ்யவாதாக. பின்னால் பூதம் வஸ்து உபதேசிக்கப்பட்டுள்ளது தெரிஞ்ச பூத பிரதீதௌ பவ்யவாதாக உபயோகினா பவந்தி. நீங்க எதெல்லாம் பண்ணணும்னு உபனிஷத்து சொல்றதோ அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுறது? இந்த சித்த வஸ்துவான ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது. உபனிஷத்து பார்த்தா என்ன தெரியுறது? சிரவணம் பண்ணணும். முமுக்ஷு என்ன பண்ணணும்? முமுக்ஷு சிரவணத்தை பண்ண வேண்டும், மனனத்தை பண்ண வேண்டும், நிதித்தியாசனத்தை பண்ண வேண்டும், அப்படிலாம் சொல்றது. இப்படி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எதுக்காக சொல்றது? பவ்ய பிரதீதௌ, பவ்ய பிரதீதோ இல்லை, பூத பிரதீதோ, பூதமான ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரதீதிக்கு உபயோகப்படுத்துறது. பூதம்னா சித்தம் வஸ்து. ஆத்மஸ்வரூபம் சித்த வஸ்துவா இருந்தாலும் இந்த வரைக்கும் சாட்சா்காராத்மகமான பிரதீதி கிடைக்கல. ஆத்மாவினுடைய பிரத்யக்ஷானுபவம், சாட்சா்கார பிரதீதி. எப்பேற்பட்ட ஆத்மாவினுடைய அகர்த்த அபோக்த ஸ்வரூபமான ஆத்மா, அதை பிரிச்சு சாட்சாத்கரிக்கல. அது சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த பவ்யவாதங்கள் என்ன கிரியைகள் உபயோகப்பட்டுள்ளது. ஆனால் கர்மகாண்டத்தில் அப்படி இல்லை. பவ்ய பிரதீதௌ உபயோக பாஜோ பவந்தி. பூதம் உபதிஷ்யமானம் பவ்யஸ்ய சித்தியர்த்தம் பவதி. இங்க பவ்யம் எதெல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் பூதத்தினுடைய பிரதீதிக்காக இருக்கு. இப்படி ஒரு வித்தியாசம் உள்ளது. தெரியாது. பவ்ய பிரதீதௌ நஹி கஷ்டித் அர்த்தோ பூத பிரதீதௌ புனரஸ்தி முக்தி ஸ்ரோதவ்ய இத்தியாதி ததோ விதானம் பூதோபதேசானுகுணம் சமஸ்தம் சொல்ற. இப்படிதான் உபனிஷத்தினுடைய தாற்பயம் எப்படி தெரியுது?
கேட்டால் உபனிஷத்திலிருந்தே எதுக்கு பலம் சொல்றது உபனிஷத்து அது பார்த்துட்டா போதும். பவ்ய பிரதீதோ நகி கஷ்டித் அர்த்தம். இந்த பிரம்மகாண்டம் உபனிஷத்தினுடைய பரம பிரயோஜனமான மோட்சம் எதனுடைய பலம் சொல்றது? பூத பிரதீதோ, பூத பிரதீதேக பலம். பூதமான ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரதீதி சாட்சா்காரம் இருந்தால் புனரஸ்தி முக்தி, முக்தி என்ற பலம் இருக்கு. ஆனால் பவ்யங்கள் தெரிஞ்சிருந்தால் ஏதாவது பலம் இருக்கா? இல்ல. பவ்யங்கள் தெரிஞ்சதுனால மட்டும் பலம் இல்லை. இப்ப சிரவணம் ஒண்ணு இருக்குன்னு தெரியும், அது இப்படி இப்படின்னு தெரியும், ஆனா பண்ணவே இல்லை. மனநம் ஒண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா பண்ணவே இல்லை. நிதித்தியாசனம் இருக்குன்னு தெரியும், பண்ணல. பலம் இருக்கா? பலம் இருக்கு. இல்ல, பலமே கிடையாது. அது சொல்றாரு பவ்ய பிரதீதோ. இதெல்லாம் கிரியாரூபமான எதெல்லாம் இருக்கோ அதை தெரிஞ்சு உபயோகம் இல்லை, பண்ணாதான் உபயோகம். பூதத்தின அப்படி இல்லை, தெரிஞ்சா மட்டும் உபயோகம் வரும். பவ்ய பிரதீதோ நகி கஷ்டித் அர்த்தா. பவ்யமான விஷயங்கள், சாதிக்க வேண்டிய விஷயங்கள் கிரியையினால சாதிக்கிறதா இருந்தா தான் உபயோகம். அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு உபயோகம் இல்லை. பவ்ய பிரதீதோ நகி கஷ்டித் அர்த்தா, எந்த விதமான அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. ஆனால் பூத பிரதீதோ புனரஸ்தி முக்தி. இங்க வந்து பூதமான ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சிருந்தால் முக்தி இருக்கு. ஸ்ரோதவ்ய இத்தியாதி ததோ விதானம் பூதோபதேசானுகுணம் சமஸ்தம். அதனால ஸ்ரோதவ்யா மந்தவ்யா இப்படி பேரப்பட்ட உபதேசங்கள் எல்லாமே, சாதனங்களே உபதேசம் பண்றது எல்லாமே பூதோபதேச அனுகுணம். இந்த பூதமான ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்கிறதுக்கு, அந்த உபதேசத்தை கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடைக்கிறதுதான். அந்த உபதேசம் இருக்கு, ஆனா உபதேசம் என்ன உபதேசம் பண்ண மாதிரி எனக்கு தோணல. தத்துவமசி உபதேசம் இருக்கு. இந்த உபதேசம் எனக்காக உபதேசம் என்றது எனக்கு தோணல. அதுக்கு ஏன் தோணலை என்னால் அப்படி பக்குவம் இருக்கணும். நிதித்தியாசனம் விபரீத வாசனை எல்லாம் போய் சித்தம் சுத்தமாக இருந்தா தான் இந்த பிரதீதி வரும் என்றது பிரசித்தம். அதனால அதுக்காகத்தான் இந்த ஸ்ரோதவ்யா இத்தியாதி விதானம். ததோ சுவாதந்திரியன கிஞ்சித் பலம் சாதயிதும்னு அர்த்தம். சிரவணத்தினாலேயோ மரணத்தினாலேயோ சுதந்திரமான ஒரு புருஷார்த்தம் கிடையாது. இருக்கிறது மோட்சம் என்ற புருஷார்த்தம். அது பூதவஸ்துவே சாட்சா்காரத்தினால கிடைக்கிறது. அதுக்காக தயார் பண்றதுக்கு சிரவணத்தையும் மரணத்தையும் விதிக்கிறது. அப்ப பூதவஸ்து பிரதீத்தியர்த்தம் அங்கே சர்வோபதிஷதே பிரம்மகாண்ட. கர்மகாண்டத்துல விபரீதம். பூதவஸ்து பிரதீதியே இருக்குன்னா ஏதோ ஒரு கிரியை பண்றதுக்கு. இங்க வந்து கிரியை பண்றது பூதவஸ்துவினுடைய பிரகாசத்திற்காக. அங்க வந்து பூதவஸ்து கிரியைக்காக உபயோகப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் கர்மகாண்டத்திலையும் பிரம்மகாண்டத்திலையும் இருக்குன்னு காமிச்சிருக்கார். சரி, நான் இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு.